முதல்ல நீ சாப்பிடு பிறகு பேசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. முதல்ல நீ சாப்பிடு. இது எப்படி சொல்றது? யூ ஈட் ஃபர்ஸ்ட். யூ ஈட் ஃபர்ஸ்ட். இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. பிறகு பேசிக்கலாம். இது எப்படி சொல்றது? we will talk later. we will talk later. you eat first. we will talk later. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் குளிச்சிட்டு தூங்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு தூக்கம் வருது. ஐ ஃபீல் ஸ்லீப்பி. ஐ ஃபீல் ஸ்லீப்பி. இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. நான் குளிச்சிட்டு தூங்குறேன். இது எப்படி சொல்றது? ஐ வில் டேக் ஏ பாத் அண்ட் ஸ்லீப். ஐ வில் டேக் ஏ பாத் அண்ட் ஸ்லீப். ஐ ஃபீல் ஸ்லீப்பி. ஐ வில் டேக் ஏ பாத் அண்ட் ஸ்லீப். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்கிட்ட சொல்லாம அவனுக்கு காசு கொடுக்காத. இப்போ இந்த சென்டென்ஸில் கீழே உள்ள சென்டென்ஸை ஃபர்ஸ்டில் பாருங்க. அவனுக்கு காசு கொடுக்காதே. இது எப்படி சொல்கிறது? டோன்ட் கிவ் ஹிம் மணி. டோன்ட் கிவ் ஹிம் மணி. இப்போ மேலே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. என்கிட்ட சொல்லாம. வித்தவுட் டெல்லிங் மீ. வித்தவுட் டெல்லிங் மீ. டோன்ட் கிவ் ஹிம் மணி வித்தவுட் டெல்லிங் மீ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ இல்லாம வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த சென்டென்ஸ்லையும் கீழே உள்ள சென்டென்ஸை ஃபர்ஸ்டில் பாருங்க. வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. இது எப்படி சொல்றது? The house is very quiet. The house is very quiet. இப்போ மேலே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. நீ இல்லாமல். இது எப்படி சொல்றது? Without you. Without you. The house is very quiet without you. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன். இது எப்படி சொல்றது? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதாவது மேலே உள்ள சென்டென்ஸை ஃபர்ஸ்டில் பாருங்க. பயப்படாதே. இது எப்படி சொல்றது? டோன்ட் பி ஸ்கேர்ட். டோன்ட் பி ஸ்கேர்ட். ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. நான் உன் கூட இருக்கேன். இது எப்படி சொல்றது? ஐம் வித் யூ. ஐம் வித் யூ. டோன்ட் பி ஸ்கேர்ட். ஐம் வித் யூ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பஸ் வந்து நிற்கிது. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இப்போ மேலே உள்ள சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பஸ் வந்து நிற்கிது. இந்த சென்டென்ஸை டைரக்டாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அதாவது த பஸ் இஸ் வெயிட்டிங் அப்படின்னா பஸ் வந்து காத்து கொண்டு நிற்கிறது அப்படிங்கிற மீனிங் தரும். ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஈட் குயிக்லி அண்ட் கோ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தண்ணி ஊற்றிட்டேன், குளிக்கவா. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தண்ணி ஊற்றிட்டேன். ஐ ஹவ் ஃபில்ட் த வாட்டர். ஐ ஹவ் ஃபில்ட் த வாட்டர். இப்போது ஏதாவது பக்கெட்டில் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ஃபில் அப்படிங்கிற வேர்ப் வந்து பயன்படுத்தணும். அதாவது ஐ ஹவ் ஃபில்ட் த வாட்டர் அப்படின்னு சொல்லணும். அதே இது ஏதாவது கிளாஸில் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஐ ஹவ் போர்ட் த வாட்டர் அப்படின்னு சொல்லணும். அங்கே வந்து போர் அப்படிங்கிற வேர்ப் வந்து பயன்படுத்தணும். ஓகே, இப்போது கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். குளிக்க வா. இது எப்படி சொல்கிறது? கம் டு பேத் அல்லது கம் அண்ட் டேக் ஏ பாத். இப்போது பேத் அப்படின்னா வேர்ப், பாத் அப்படின்னா நவுன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். தெரியாமல் உங்கள் காலை மிதிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தெரியாமல் உங்கள் காலை மிதிச்சிட்டேன். இது எப்படி சொல்கிறது? ஐ ஆக்சிடென்டலி ஸ்டெப்ட் ஆன். ஸ்டெப் ஆன் அப்படின்னா காலால் மிதித்தல். அப்போது ஐ ஆக்சிடென்டலி ஸ்டெப்ட் ஆன் அப்படின்னா தெரியாமல் உங்கள் காலை மிதிச்சிட்டேன் அப்படிங்கிற மீனிங். இப்போது கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். என்ன மன்னிச்சிடுங்க. இது எப்படி சொல்கிறது? ஃபர்கிவ் மீ. ஃபர்கிவ் மீ. ஐ ஆக்சிடென்டலி ஸ்டெப்ட் ஆன். ஃபர்கிவ் மீ. ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். கரண்டியை எங்கே வைத்தேன் என்பதை நான் மறந்துட்டேன். இப்போது கீழே உள்ள சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள்.
நான் மறந்துட்டேன். இது எப்படி சொல்கிறது? ஐ ஃபர்காட். ஐ ஃபர்காட். இப்போது கரண்டியை எங்கே வைத்தேன்? இது எப்படி சொல்கிறது? வேர் ஐ கெப்ட் த லேடில். லேடில் அப்படின்னா பெரிய கரண்டி, அதாவது அகப்பை அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். தோசை சுடுறேன். உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து தோசை சுடுறேன். இது எப்படி சொல்கிறது? ஐ எம் மேக்கிங் தோசா. இப்போது கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? இது எப்படி சொல்கிறது? ஹவு many தோசாஸ் do you want? How many dosas do you want? I am making dosa. How many dosas do you want? ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மழை வரப்போகுது. நீ வீட்டிலேயே இரு. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மழை வரப்போகுது. இட்ஸ் கோயிங் டு ரெயின். இட்ஸ் கோயிங் டு ரெயின். இப்போது கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். வீட்டிலேயே இரு. இது எப்படி சொல்கிறது? ஸ்டே அட் ஹோம். ஸ்டே அட் ஹோம். இட்ஸ் கோயிங் டு ரெயின். ஸ்டே அட் ஹோம். ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பிட இருக்கா? இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பசிக்குது. ஐம் ஹங்க்ரி. ஐம் ஹங்க்ரி. இப்போது கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். ஏதாவது சாப்பிட இருக்கா? இது எப்படி கேட்குறது? இஸ் தேர் எனிதிங் டு ஈட்? இஸ் தேர் எனிதிங் டு ஈட்? ஐம் ஹங்க்ரி. இஸ் தேர் எனிதிங் டு ஈட்? ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நிதானமாக பேசு. எனக்கு தலை வலிக்குது. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட்டு வந்து நிதானமாக பேசு. இது எப்படி சொல்கிறது? நிதானமாக பேசு, அமைதியாக பேசு, எல்லாமே ஒன்று தான். அப்போது ஸ்பீக் காம்லி. கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு தலை வலிக்குது. ஐ ஹேவ் எ ஹெட்டேக். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அது சூடாக இருக்குது. அதை தொடாத. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அது சூடாக இருக்குது. இட்ஸ் ஹாட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அதை தொடாத. டோன்ட் டச் இட். இட்ஸ் ஹாட். டோன்ட் டச் இட். ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. யூ லுக் அப்செட். யூ லுக் அப்செட் அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஏதாவது பிரச்சனையா? இது எப்படி சொல்கிறது? இஸ் சம்திங் ராங்? யூ லுக் அப்செட். இஸ் சம்திங் ராங்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவங்க எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் வெளியே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவங்க எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க. இது எப்படி சொல்கிறது? தே ஹேவ் ஆல் கம் ஹியர். தே ஹேவ் ஆல் கம் ஹியர். இப்போது கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் வெளியே வாங்க. இது எப்படி சொல்கிறது? யூ கம் அவுட். யூ கம் அவுட். தே ஹேவ் ஆல் கம் ஹியர். யூ கம் அவுட். ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பல் தேய்ச்சிட்டியா? இல்லைனா போய் தேய்ச்சிட்டு வா. இப்போது மேலே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். பல் தேய்ச்சிட்டியா? இதை எப்படி சொல்கிறது? டிட் யூ ப்ரஷ் யுவர் டீத்? ஓகே, இப்போது மேலே உள்ள சென்டென்ஸ்லையே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இல்லைனா இஃப் நாட். இஃப் நாட் இல்லை என்றால். இப்போது கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். போய் தேய்ச்சிட்டு வா. இது எப்படி சொல்கிறது? கோ அண்ட் டூ இட். இந்த இடத்துல மறுபடியும் ப்ரஷ் யுவர் டீத் அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவது முறை சொல்லும்போது டூ இட் அப்படிங்கிறத தான் சொல்லணும். அப்போது கோ அண்ட் டூ இட் அப்படின்னா இந்த இடத்துல போய் பல் தேய்ச்சிட்டு வா அப்படிங்கிற மீனிங். டிட் யூ ப்ரஷ் யுவர் டீத்? இஃப் நாட், கோ அண்ட் டூ இட். ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் குளிக்க போங்க. உங்களால் என்னால் வேலை செய்ய முடியலை. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் குளிக்க போங்க. யூ கோ டேக் ஏ பாத். இப்போது கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். உங்களால் என்னால் வேலை செய்ய முடியலை. ஐ காண்ட் ஒர்க் பிகாஸ் ஆஃப் யூ. ஐ காண்ட் ஒர்க் பிகாஸ் ஆஃப் யூ. ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள்.
டிஃபன் ரெடி. எல்லோரும் வந்து உட்காருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. டிஃபன் ரெடி, பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி அல்லது டிஃபன் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. எல்லோரும் வந்து உட்காருங்க. எவ்ரி ஒன் கம் அண்ட் சிட். எவ்ரி ஒன் கம் அண்ட் சிட். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. எவ்ரி ஒன் கம் அண்ட் சிட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்கு. இப்போவே சாப்பிடுங்க. The food is getting cold. கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. இப்போவே சாப்பிடுங்க. Eat it now. Eat it now.